ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஏஏஜி கிரியேஷன்ஸ். நான் உங்கள் ஜெரி. எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம க்ரீன் சிக்கன் செய்ய போகிறோம். தேவையான திங்ஸ் வந்து வெங்காயம், இது வந்து தாளிக்கிறதுக்கு பிரிஞ்ச் லீஃபு, பட்டை, கிராம்பு, ஒரு ஏலக்காய். இது வந்து பேஸ்ட்டில் அரைக்கிறதுக்காக இஞ்சி, பூண்டு, 3 பச்சை மிளகா. காரம் வேணும்னா இன்னொரு பச்சை மிளகா எடுத்துக்கலாம். இது வந்து மல்லி, புதினா. இதை வந்து கழுவி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு கப் தயிர். இப்போ இதோடு அரைக்கும் போது முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா க்ரீமியாக இருக்கும், ரிச் க்ரீமாக. நான் அதெல்லாம் சேர்க்கலாம், இப்படியே தான் அரைக்க போகிறேன். ஓகே, வாங்க ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டோட புதினா மல்லியை போட்டு அரைச்சி க்ரீம் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் தனி மிளகாத்தூளும் கரம் மசாலா தூள், இது வந்து சிக்கன் மசாலா தூள்னு விற்கும்ல, அதை எடுத்து வச்சுருக்கேன். கரம் மசாலா தூள் கொஞ்சம் எடுத்துக்கணும், அவ்வளோதான். இது 2 மட்டும்தான். சிக்கன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா ஏதாவது ஒன்று. பாருங்கள், பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சாச்சு. ஓகே, இதில் வந்து சிக்கனில் வந்து போட்டு அப்ளை பண்ணிடலாம். இதில் சிக்கன் எடுத்து நல்லா மஞ்சள் பொடி போட்டு கழுவி வச்சுருக்கேன். இதில் வந்து அந்த க்ரீன் பேஸ்ட்டையும் தயிர், கொஞ்சம் சால்ட்டு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிடணும் கொஞ்சம் நேரம். பாருங்கள், சால்ட்டு, அந்த க்ரீன் பேஸ்ட்டு, தயிர் இதெல்லாம் போட்டு ஊற வச்சிடலாம் பிசைஞ்சு. பாருங்கள், இது இப்படியே கொஞ்சம் நேரம் ஊறட்டும். நான் டேஸ்ட் அந்த சிக்கனில் செய்கிறோம். சிக்கனை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆயில் போட்டு இந்த பிரிஞ்ச் லீஃபு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டுருங்க. இதோட அந்த வெங்காயம், இதில் தக்காளி பழம்லாம் போடக்கூடாது, வெறும் ஆனியன் மட்டும் போட்டுருக்கோம். வதங்கிடுச்சு கொஞ்சம். இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி வந்தால் போதும். இதுக்கப்புறம் அந்த க்ரீன் சிக்கன் எடுத்து இதில் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், இதில் எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை. இதிலே தண்ணி இருக்கும். கொஞ்சம் கர்ட்லாம் போட்டிருக்கனால க்ரீமியாக தான் இருக்குது. இப்போ இதில் அந்த பவுட்ரு போட்டுக்கலாம். மிளகாய் பொடி, சிக்கன் மசாலா 2யும் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இதுக்கப்புறம் தண்ணி வந்து என்னென்னா, அந்த மிக்சியில் அரைச்ச இருக்கும்ல அந்த ஜாரு, இதை வச்சு அந்த பாத்திரம் அதை மட்டும் லைட்டாக அலசிட்டு அந்த தண்ணியை ஊற்றினாலே போதும். எக்ஸ்ட்ராலாம் தண்ணி ஊற்ற தேவையில்லை, அதிலே வெந்துடும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பித்தோன்னா டேஸ்ட் பார்த்துட்டு சால்ட் மட்டும் தேவையான போட்டுக்கோங்க. பாருங்கள், க்ரீன் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், நல்லா சூப்பராக இருக்குது. பாருங்கள், சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்குது, பார்க்கவும் சூப்பராக இருக்குது. ஓகே, எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்.